இங்கே ஒரு பையன் ஃபீஸ் கட்டாதனால பிரின்சிபல் முட்டி போட வைக்கிறாங்க. அது ஸ்டாஃப் ரூமில் தான் முட்டி போட வைக்கிறாங்க. அப்போ ஸ்டாஃப் ரூமில் லஞ்ச் பீரியடு. ஸோ எல்லாருமே லஞ்ச் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் பசியில் ஏங்குறான். அவனுக்கு சாப்பிடவே வழியிலானால் தான் ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் இருக்கான். ஆனால் பிரின்சிபல் சாப்பிடும்போது ஒரு முட்டை தவறுதலாக கீழே விழுந்த வேகத்துக்கு அந்த முட்டையை எடுத்து அந்த பையன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அங்கே இருந்த ஸ்டாஃப் எல்லாருமே இவன் ரொம்ப அழுக்காக இருக்கான், இவனை ஸ்கூல் விட்டு வெளில அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனுடைய தாத்தாவுக்கு நான் தான் படிக்கலை, என் பேரன் எப்படியாவது படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில் அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பையனோட அம்மா செய்யக்கூடிய தொழில் அந்த தாத்தாவுக்கு பிடிக்காதனால அந்த அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. இருப்பினும் அந்த பையன் படித்து முன்னேறணும், அவன் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த பையன் ஸ்கூலில் எல்லா பசங்களும் சேர்ந்து அந்த பையனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டாஃப் வந்து நீ ரொம்ப அழுக்காக இருக்க, போய் பாத்ரூம் கழுவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கழுவ வைக்கிறாங்க. அப்போ அந்த பையனுடைய அம்மா அந்த பையனை பார்க்க வராங்க. தன்னுடைய குழந்தை பாத்ரூம் கழுவிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப கோபமாகி பிரின்சிபால்கிட்ட போயிட்டு இருக்கிற ஸ்கூல் ஃபீஸு எல்லா ஃபீஸையும் எடுத்து கட்டுறாங்க. ஆனாலும் அந்த ஸ்டாஃப் இன்னும் அந்த பையனை பாத்ரூம் தான் கழுவ வச்சுக்கிட்டு இருக்காங்க.